நான் ஒரு ரோமன் கத்தோலிக்கனாய் பிறந்தது என் முன்னோர்கள் செய்த தவம். நான் ஒரு ரோமன் கத்தோலிக்கனாய் பிறந்தது என் முன்னோர்கள் செய்த தவம். நான் இந்நாளிலும் ஒரு கத்தோலிக்க விசுவாசியாய் இருப்பது நான் எந்நாளும் செய்து வரும் ஜெபம். எனக்கு கொஞ்சம் அருளாறு ஓடும் திரு அவையின் வரலாறு தெரியும். எனக்கு கொஞ்சம் அருளாறு ஓடும் திரு அவையின் வரலாறும் தெரியும். திரு அவை வரலாறு தெரிந்ததால் தான் மாமரி மீது பக்தி கொண்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் புரியும். ஜெபமாலை சொல்பவர்களை சாத்தானால் வெல்ல முடியாது. ஜெபமாலை சொல்பவர்களை சாத்தானால் வெல்ல முடியாது. ஜெபமாலை சொல்பவர்களின் விசுவாசத்தை அவனால் கொல்ல முடியாது. கத்தோலிக்க விசுவாசம் ஒரு கோட்டை. கத்தோலிக்க விசுவாசம் ஒரு கோட்டை. சாத்தான் அந்த கோட்டையில் போட முடியாது ஓட்டை. அருள் சுவையுள்ள திரு அவையை கட்டியவர் இயேசு. அருள் சுவையுள்ள திரு அவையை கட்டியவர் இயேசு. ஆனாலும் சிலரை திரு அவையை விட்டு பிரிக்கிறது காசு. நித்தியத்திற்கும் வாழப்போகும் சத்திய திரு அவைக்கும் இயேசுதான் தலை. நித்தியத்திற்கும் வாழப்போகும் சத்திய திரு அவைக்கும் இயேசுதான் தலை. அதை அறிந்தவன் செய்ய மாட்டான் விசுவாச கொலை. அலகையின் சோதனையில் சிக்குண்டவர்களுக்கு கத்தோலிக்க போதனை சுத்தமாக பிடிக்கவில்லை. அலகையின் சோதனையில் சிக்குண்டவர்களுக்கு கத்தோலிக்க போதனை சுத்தமாக பிடிக்கவில்லை. இயேசுவின் இரத்தத்தை விசுவாசம் இல்லாமல் குடித்ததால் அவர்கள் இதயம் சுத்தமாக துடிக்கவில்லை. அலகையின் சோதனையில் சிக்குண்டவர்களுக்கு கத்தோலிக்க போதனை சுத்தமாக பிடிக்கவில்லை. இயேசுவின் இரத்தத்தை விசுவாசம் இல்லாதால் குடித்ததால் அவர்கள் இதயம் சுத்தமாக துடிக்கவில்லை. இன்று சிலர் சிலுவையில்லாத கிறிஸ்தவத்தை தேடுகிறார். இன்று சிலர் சிலுவையில்லாத கிறிஸ்தவத்தை தேடுகிறார். அதனால்தான் அலகையிடும் குலவையின் பின்னால் ஓடுகிறார். வேத வசனத்தை புரட்டி பேசுவது ஒரு வகை திருட்டு. வேத வசனத்தை புரட்டி பேசுவது ஒரு வகை திருட்டு. அங்கே இருப்பது அருள் ஒளியில்லாத இருட்டு. புதிய ஏற்பாட்டை பின்பற்றாதவன் கிறிஸ்தவனா? புதிய ஏற்பாட்டை பின்பற்றாதவன் கிறிஸ்தவனா? பழைய ஏற்பாட்டை பின்பற்றுகிறவன் பரிசுத்தவானா? பிட்டுச் செய்தி படிப்பவர்களுக்கு வேதாகமத்தின் முழு வரலாறும் தெரியாது. பிட்டுச் செய்தி படிப்பவர்களுக்கு வேதாகமத்தின் முழு வரலாறும் தெரியாது. வேதாகமத்தை ஒன்று விட்டு ஒன்றை படித்தால் ஒன்றுமே புரியாது. புதிய ஏற்பாட்டை பின்பற்றாதவன் கிறிஸ்தவனா? பழைய ஏற்பாட்டை பின்பற்றுகிறவன் பரிசுத்தவானா? பிட்டுச் செய்தி படிப்பவர்களுக்கு வேதாகமத்தின் முழு வரலாறும் தெரியாது. வேதாகமத்தை ஒன்றை விட்டு ஒன்றை படித்தால் ஒன்றுமே புரியாது.